நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜய் மற்றும் அவரது அரசியல் நகர்வுகளை மீண்டும் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது விஜய் அரசியல் பற்றி பேசுவதற்கு அருகதையற்றவர் என்ற தொனியில் அவர் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் தனது கட்சி கூட்டத்தில் மன்னராட்சி குறித்து பேசியதை சுட்டிக்காட்டிய சீமான், மன்னராட்சி பற்றி பேசும் விஜய் முதலில் காங்கிரஸை தான் பேச வேண்டும், நேருவையும் அவரது மகள் இந்திரா காந்தியையும் பற்றி பேச வேண்டும் என்று கூறியுள்ளார். இது விஜயின் அரசியல் பேச்சுகள் நேர்மையற்றவை என்றும் அவர் உண்மையை பேச தயங்குகிறார் என்றும் மறைமுகமாக சாடியுள்ளார். விஜய் நடத்தும் 2வது மாநில மாநாட்டில் அண்ணா மற்றும் எம்ஜிஆர் படங்கள் இடம்பெற்றது குறித்தும் சீமான் கேள்வி எழுப்பினார். கடந்த 60 ஆண்டுகளாக இந்த நாட்டில் 2 கட்சிகள் தான் இருக்கின்றன. அடுத்த மாநாட்டில் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் படங்கள் இடம்பெறுமா என்று கேட்டதன் மூலம் விஜய் திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளின் ஆதரவாளர்களையும் தன் பக்கம் இழுக்க முயல்கிறார் என்று விமர்சித்துள்ளார். விஜயின் ரசிகர்கள் அவருக்கு நண்பர்களாக இருக்கலாம் என்றும், ஆனால் தனக்கு அவர்கள் தம்பி தங்கைகளாக இருப்பதால் அவர்களுக்காக தான் போராடுவதாகவும் சீமான் தெரிவித்தார். விஜயின் ரசிகர்கள் தன் அரசியல் பயணத்தில் தன்னுடன் இருக்கிறார்கள் என்று அவர் கூறுவது விஜய் மற்றும் அவரது ரசிகர்களிடையிலான பிணப்பை பலவீனப்படுத்தவும் அவர்களை தன் பக்கம் ஈர்க்கவும் அவர் முயல்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. மொத்தத்தில் இந்த சந்திப்பு விஜயின் அரசியல் பிரவேசம் ஒரு திடமான அடித்தளம் இல்லாதது என்பதையும் அது குறித்து சீமான் கொண்டிருக்கும் சந்தேகங்களையும் பகிரங்கமாக வெளிப்படுத்தியுள்ளது.